தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம், ரைட்டுங்களா? ஸோ ப்ரெசன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாதர் எடுத்துக்கிறேன், சன் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபாதர்னா தந்தை, சன்னா வந்து மகன். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய வயது விகிதம், ரைட்டுங்களா? ஸோ இவங்களுடைய ஏஜ் வந்து 7:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கு, ரைட்டுங்களா? 10 ஆண்டுகளுக்கு பிறகு, ரைட்டுங்களா? 10 ஆண்டுகளுக்கு, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறகு அவர்களின் வயது விகிதம் 9:4, அதாவது 9:4 என்றால் தந்தையின் தற்பொழுதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ரைட்டுங்களா? CGL 24 வந்து கேட்டோம். இப்போ நீங்க இந்த ரெண்டு ரேஷியோவுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ ஃபாதருக்கும் சன்னுக்கும் ப்ரெசன்டேஜ் டிஃபரன்ஸ் என்னங்க வருது? நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருது, ரைட்டுங்களா? 10 வருஷம் கழிச்சு கூட ஃபாதருக்கும் சன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயசு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 தான் வருது, ரைட்டுங்களா? அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜுக்கும் லேடர் ஏஜுக்கும் 10 வருஷம் கழிச்சு வர வயசுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, 9. நாங்க ரெண்டு ரேஷியோ வந்து பார்த்தோன்னா ஆட் ஆயிருக்கு. அது 2 பங்கு, ரைட்டுங்களா? ஃபாதருக்கும் 2 பங்கு ஆட் ஆயிருக்கு, சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு ஆயிருக்குன்னா அவருக்கும் 2 பங்கு ஆட் ஆயிருக்கு, ரைட்டுங்களா? அப்போ இந்த 2 ரேஷியோ தான் அந்த 10 வருஷம், ரைட்டுங்களா? 2 ரேஷியோன்றது வந்து 10 வருஷம். ஒரு ரேஷியோன்றது 1 2 2 I 2 10, ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்கறான்? தந்தையின் தற்பொழுதைய வயது என்னன்னு கேட்கறான். தந்தையினுடைய தற்போது வயது விகிதம் வந்து 7. அதனால இதை நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7 35ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோரின் தற்போதைய வயது விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 5:4, ரைட்டுங்களா? ஏ இருக்காரு, பி இருக்காரு, ரைட்டுங்களா? அவருடைய வயது விகிதம் 5:4. அவர்களின் வயதுகளின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 54, ரைட்டுங்களா? வயதுகளின் கூடுதல்னா இந்த ரெண்டு ரேஷியோ வந்து ஆட் பண்றோம். எனக்கு 9 கிடைக்குது, 54, 1 9 9 6 9 54, ரைட்டா? அப்போ ஒரு ரேஷியோன்றது எனக்கு 6 தான். என்ன கேட்குறான்? 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன், ரைட்டுங்களா? 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு பங்குன்றது வந்து 6 அப்படின்னு சொன்னா 5 பங்குன்றது மல்டிப்ளை பண்றேன், இங்க மல்டிப்ளை பண்றேன் 6ஆல, IR 30, 4R இது கூட மல்டிப்ளை பண்ணா 24ன்னு தெரியுது, ரைட்டுங்களா? 6 வருஷத்துக்கு அப்புறம்னா இது கூட இவருக்கும் 6 வயசு கூடி இருக்கும், இவருக்கும் 6 வயசு கூடி இருக்கும், ரைட்டுங்களா? அப்ப இவருக்கு 36 ஆயிருக்கும், இவருக்கு 30 ஆயிருக்கும். 6R 36, IR 30. இவங்களுடைய வயது ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் 6:5 தான் வந்திருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை நீங்க டைரக்டாவே சால்வ் பண்ணலாங்க. எப்படின்னா ஒரு பங்குன்றது 6 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டுங்களா? டிஃபரன்ஸும் 6னா எனக்கு ஒவ்வொரு பங்கு தான் வந்து கூட போகுது, ரைட்டுங்களா? இப்போ ப்ரெசென்ட்ல அவருக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா 5:4ன்னு இருந்துச்சு. ஒரு பங்கு தானே கூட போடுது. அப்ப இவருக்கு ஒரு பங்கு ஆட் பண்ணிக்கிறேன், இவருக்கும் ஒரு பங்கு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 6:5ன்னு கிடைக்கும். நீங்க டைரக்டா ஒரே ஸ்டெப்ல ஒரு 5 செகண்ட்ல இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயது விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 4:5. இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களுடைய வயது விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 4:5. எப்போ? ப்ரெசென்ட்ல இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசென்ட்ல ஒரு வயசு இருந்திருக்கும், அதுல அந்த ப்ரெசென்ட் வயசுல இருந்து 4 வயசை கழிச்சோம்னா நமக்கு இந்த ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிடும். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. அவர்களின் இன்றுனா ப்ரெசென்ட்ல அவருடைய வயது விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:6, ரைட்டுங்களா? ப்ரெசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5:6ன்னு அவங்களுடைய வயசு இருக்கான், ரைட்டுங்களா? தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு MTS 23 வந்து கேட்டிருக்கான். இப்போ தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன? 11 பங்கு அப்படின்னா ஆன்சர் இந்த 11ஆல வகுப்படக்கூடியது தான் இருக்கும் கண்டிப்பா, ரைட்டுங்களா? நீங்க டைரக்டாவே ஆன்சரை 11ஆல எது வகுப்படுற மாதிரி இருக்கோ அதை ஆன்சரை டைரக்டா சூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ பார்க்கலாம் பாருங்க. இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ பிரசன்ட்ல இவங்க 2 பேருக்கான வயசு வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அந்த ரேஷியோக்கான வயசு வித்தியாசம் 1 தான், ரைட்டுங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய ரேஷியோக்கான வயசு வித்தியாசம் முதல்ல செக் பண்ணணும், அதுவும் 1 தான். இந்த ரெண்டுத்துலயும் சேமான வேல்யூ வந்துச்சுன்னா, ரைட்டுங்களா, அப்போ பிரசன்ட்லயும் 4 வருஷத்துக்கு முன்னாடியும் இருக்கிற வயது வித்தியாசம் பார்த்தா 1 வருது. அந்த 1 தான் இந்த 4 பங்குன்றது, ரைட்டுங்களா? அந்த 1 தான் இது 4 பங்குன்றது. அவன் என்ன கேட்கிறான்? தற்போதைய வயதுகளின் கூடுதல் கேட்டுக்கிறான். தற்போதைய வயதுகள் வந்து என்ன ரேஷியோல இருக்கு? 6:5ன்ற ரேஷியோல இருக்கு, ரைட்டுங்களா? 6:5 என்ன? 11, ரைட்டுங்களா? அப்போ 11 நாள் 44 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 24, ரைட்டுங்களா? ஒரு மதர் இருக்காங்க, அவங்க தான் தாய், ரைட்டுங்களா? மகள் இருக்காங்க,
டாட்டர் மாற்றி போட்டுனா பரவாயில்ல. இவங்க 2 பேருடைய வயசு வித்தியாசம், ரைட்டுங்களா? 2 பேருடைய வயசு நம்ம கழிச்சு பார்த்தோம்னா 24 கிடைக்குதான். என்ன சொல்றாங்க, அவர்களின் வயது விகிதம் வந்து 3:1, ரைட்டுங்களா? இப்போ தாய்க்கு 3 ரேஷியோ, மகளுக்கு 1 ரேஷியோ, 3:1, ரைட்டுங்களா? இந்த 2 பேருடைய வயது வித்தியாசம்னா இந்த ரேஷியோவுடைய டிஃபரன்ஸ் தான். அப்போ 2, ரைட்டுங்களா? 3ல் 1 போச்சுன்னா 2, இப்போ 2 2 12 2 24, ரைட்டுங்களா? அப்போ ஒரு ரேஷியோன்றது, ஒரு பங்குன்றது 12. என்ன கேட்குறான், தாயின் வயது என்ன? தாயினுடைய வயது எத்தனை ரேஷியோ? 3 ரேஷியோ. அப்போ 12 × 3 36, ரைட்டுங்களா? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதுக்கு 3x 1y, ஸோ இந்த மாதிரி XY எல்லாம் போட்டு நீங்க இதுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடாதுங்க. ஆக்சுவலி இது எடுக்கலாம், இது யார் பண்ணுவானா, டிஎன்பிசி பண்ற பசங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடே இப்படிதான், அதனால அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. பட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல எல்லாமே சிபிடி எக்ஸாம் நடக்கிறதுனால அது வித்தின் செகண்ட்ஸுக்குள்ள யாரு குயிக்கா சால்வ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தாயின் வயசு கேட்டிருக்காங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 36ன்னு கண்டுபிடிச்சோம். ஒருவேளை மகளின் வயசு கேட்டிருந்தேன்னா, இப்போ மகள் பாருங்க எத்தனை ரேஷியோ, அவங்களுக்கு ஒரு ரேஷியோ தான். அப்போ 12 × 1 அவங்களுக்கு 12 தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தற்பொழுதைய நிலையில் ராம் மற்றும் ஷாமின் வயது விகிதம் 3:4ன்னு சொல்லியிருக்கான். நான் இங்க ராம் எடுத்துக்கிறேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாம் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெசென்ட்ல அவங்க வயது விகிதம் 3:4, ரைட்டுங்களா? 3:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விகிதம் 5:7 இருந்தது, ரைட்டுங்களா? இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்புனா இப்போ ப்ரெசென்ட்ல இருந்து 5 வயசை நான் கழிச்சுட்டாதான் என்ன ரேஷியோ கிடைக்கும், 5:7 அப்படின்னு சொல்ற ரேஷியோ வந்து கிடைக்கும். எனில் ராமின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான், ரைட்டுங்களா? ராமனுடைய தற்பொழுதைய வயது என்னன்னு சொல்லி கேட்கறான். பாருங்க டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த 2 ரேஷியோக்கு பாருங்க. 5க்கு 7 டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2, 3 4 டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1, ரைட்டுங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த ரேஷியோடைய டிஃபரன்ஸை வந்து பார்த்தா ஈக்குவல் பண்ணணும், ரைட்டுங்களா? எப்படி பண்ற பாருங்க, நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இதை 1 எனக்கு 2ஆ கிடைக்கணும்னு வச்சுங்களேன், நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2ன்னு கிடைக்கும். எதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 ரேஷியோவையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், ரைட்டுங்களா? 3 2 6, 4 2 8, ரைட்டுங்களா? இந்த 6க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இப்போ இந்த 2 ரேஷியோவோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்றது எனக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? அப்படி ஈக்குவல் ஆன அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், கழிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த 5க்கும் இந்த 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ்னது 1. அந்த 1ன்றது தான் இந்த 5 ஆண்டுகள். நீங்க இந்த பழைய ரேஷியோ வந்து மறந்துடணும், ரைட்டுங்களா? புதிய ரேஷியோ மட்டும்தான் கணக்கு வச்சுக்கணும், ரைட்டுங்களா? அப்போ ஒரு பங்குன்றது 5, ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான், தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போதைய வயது எத்தனை பங்கு, 6 பங்கு. 6 × 5 30 ஆண்டுகள் தான் கரெக்ட். எக்ஸாம் பார்க்கலாம். இரு சகோதரர்களின் வயது விகிதம் 1:2. 2 பிரதர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒருத்தருக்கு நான் ஏன்னு பேர் வச்சிருக்கேன், இன்னொருத்தருக்கு பின்னு பேர் வச்சிருக்கேன், ரைட்டுங்களா? 1:2ன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விகிதம் 1:3 இருந்தது, ரைட்டுங்களா? சரி, ஓகே, நான் இங்க கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். 1:2, 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1:3 இருந்தது, ரைட்டுங்களா? 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பிரசன்ட்ல இருந்து 10 வருஷம் கழிச்சு என்ன ரேஷியோல அவங்களுடைய வயசு வரும்னு சொல்லி கேட்கலாம். முதல்ல ரேஷியோவை ஈக்குவல் பண்ணணும், ரைட்டுங்களா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க 2, இங்க டிஃபரன்ஸ் பாருங்க 1, ரைட்டுங்களா? இப்போ இங்கேயும் 2 வரணும்னா நான் என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், ரைட்டுங்களா? 2 2, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 2 4. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க 2 வந்துச்சுங்களா? பழைய ரேஷியோவை மறந்துருங்க. இப்போ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. இப்போ இந்த 2 ரேஷியோவுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க 1. அந்த 1ன்றது தான் 5 ஆண்டுகள், அதாவது ஒரு பங்குன்றது 5 ஆண்டுகள், ரைட்டுங்களா? பிரசன்ட்ல இருந்து 10 வருஷம். அப்போ பிரசன்ட்ல இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்க. I2 10, I4 20, ரைட்டுங்களா? இதுல இருந்து 10 வயசு கூடுது. இந்த 10 வயசு கூடுனா 10 வருஷம் கூட 10 வருஷம் கூடனா 20 வயசு மாறிடும். இவருக்கு 30 வயசு ஆயிடும். 0 0 கேன்சல் பண்ணோம்னா 2:3 ரேஷியோல தான் வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஏ மற்றும் பி ஆகியோரின் தற்பொழுதைய வயதுகளின் பெருக்குத்தொகை, ரைட்டுங்களா? ஏ இன்ட்டு பி, இவங்க 2 வயசை பெருக்கணும்னா நமக்கு 216 கிடைக்கலாம், ரைட்டுங்களா? நான் புரியுதுக்கோசம் எழுதுனேன். அவர்களின் வயது விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 2:3 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஏயின் வயது என்ன அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்க, பெரும்பாலான மாணவர்கள் என்ன செய்வாங்க, இங்க ஒரு தவறு செய்வாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா பெருக்கிடுவாங்க. 6 இஸ் ஈக்குவல் டு 216, ரைட்டுங்களா? 6ஆல் அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 36ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 36ன்னு அங்க ஆப்ஷன்ல கண்டிப்பா வச்சிருப்பான். டைரக்டா இதை சூஸ் பண்ணி தப்பா போட்டு வருவீங்க. ஆக்சுவலி அப்படி எடுத்துக்கூடாது. இவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து பண்ணா நீங்க புட் பண்ணணும். ஏன்னா இது ரேஷியோ, ரைட்டுங்களா? சம்திங் ஒரு வேல்யூயால அதை டிவைட் பண்ணியிருக்கான். அது எந்த வேல்யூன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து பிரிக்கிறேன். இப்போ அப்போ 2x இன்ட்டு 3x, ரைட்டுங்களா? என்ன கிடைக்கும், 216. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 6x² வருமா, 216. 6ஆல் அடிச்சோம்னா 36. அப்போ x² இந்த பக்கம் வந்தா ரூட் ஆயிடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா 36 ரூட் எடுத்தீங்கன்னா கிடைக்கும் 6 36 6ன்னு கிடைக்கும். என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஏயின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏயினுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு, ரைட்டுங்களா? 2xன்னு இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 6 வந்து பாத்தீங்கன்னா 12 தான். பி கேட்டிருந்தனா இங்கேயும் நீங்க 6 பண்ணுங்க, 3 18ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மகனின் வயதை போல தந்தையின் வயது 3 மடங்கு, ரைட்டுங்களா? இங்க ஃபாதர் இருக்காரு, இங்க சன் இருக்காரு. இப்போ சன்னுடைய வயசு வந்து 1 பங்குனா ஃபாதருடைய வயசு வந்து 3 பங்கு. ஏன்னா 3 டைம்ஸ், ரைட்டுங்களா? 1 3ஆல மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 3 கிடைக்கும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு, ரைட்டுங்களா? இங்கிருந்து 12 வருஷம் கழிச்சு என்ன வருதான், தந்தையின் வயது மகனின் வயதை போல 2 மடங்கு, ரைட்டுங்களா? மகனுடைய வயது 1னா இது 2ஆல பெருக்கினாதான் ஃபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வரும், ரைட்டுங்களா? எனின் மகனின் தற்போதைய வயது என்ன, இந்த 1 பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, வழக்கம் போல சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது நீங்க ஆப்ஷன் வச்சு கூட சால்வ் பண்ணலாம் ஒரே செகண்ட்ல, பட் ஓகே பரவாயில்ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது 2 ஈக்குவல் பண்ணும், 2 ரேஷியோ, ரைட்டுங்களா? இப்போ 3ல 1 போச்சுன்னா 2, 2ல 1 போச்சுன்னா எனக்கு 1 தான். அப்போ இந்த 1 2ஆ மாறணும் இது மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், 2ஆல பெருக்கணும், ரைட்டுங்களா? நான் இதையும் 2ஆல பெருக்கிறேன், இதையும் 2ஆல பெருக்கிறேன். பெருக்கினா என்ன கிடைக்கும், 4:2ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ கழிச்சு பாருங்க 2 ஈக்குவல் ஆச்சுங்களா ரேஷியோ. இந்த பழைய ரேஷியோ நீங்க விட்டுடணும், ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்குறான், மகனுடைய வயசு கேட்குறான், தற்போதைய வயசு, ரைட்டுங்களா? இப்போ இந்த 2 ரேஷியோக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்க்குறேன். 3க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா எனக்கு 1. இந்த 1 பங்குன்றது 12, ரைட்டுங்களா? அப்போ ப்ரெசென்ட்ல அவன் 1 பங்கு தான் கேட்குறான், அந்த 1 பங்குன்றது 12 தான் ஆன்சர். எக்ஸாம் பார்க்கலாம். ஏ பி சி ஆகியவரின் மூவரின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 90, ரைட்டுங்களா? ப்ரெசென்ட்ல ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு, சின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க வயசெல்லாம் கூட்டினோம்னா நமக்கு 90 கிடைக்கிறோம், ரைட்டுங்களா? 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 1:2:3, ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோல கொடுத்துருக்கான், 1:2:3ன்னு கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா? எனில் சியின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சியினுடைய பிரசன்ட் ஏஜ் தான் வந்து கேட்டிருக்கான். நீங்க பாருங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா பொதுவா எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு 6 மட்டும் கழிச்சிருவாங்க. அப்படி கிடையாது, இந்த 3 பேருக்குமே 6 வயசு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கழிக்கணும். அப்ப என்னது, 3 18ன்ற வயசை வந்து நீங்க கழிக்கணும், ரைட்டுங்களா? அப்ப 90ல 18 போச்சுன்னா, ரைட்டுங்களா? 90ல 18 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 72 இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ 6ஆல் அடிங்க, ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, 1 6 2 6 12. அப்போ 1 பங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு சொல்லியிருக்கான். அப்போ 3 பங்குன்றது 12 36, ரைட்டுங்களா? எங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி 36. பிரசன்ட்ல சியோட வேல்யூ என்னது, 36 கூட இன்னொரு 6 வருஷம் கூட்டினோம்னா நமக்கு பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 36 கூட்டல் 6 42ன்றது தான் ஆன்சர். நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செய்ய வேண்டிய தப்பு இங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 6 மட்டும் தான் கழிப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா போடுவாங்க. ஆனா ஒரு 6 கழிக்க கூடாது, 3 பேருக்குமே 3 6 ஆண்டுகள் கழிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஹர்ஷா மற்றும் ரீட்டா ஆகியோரின் வயது விகிதம் வந்து 7:9, ரைட்டுங்களா? ஹர்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு, ரீட்டான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏஜ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7:9. அவர்களின் வயது வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள், ரைட்டுங்களா? ஸோ இந்த ரேஷியோவுடைய டிஃபரன்ஸ் பாருங்க,
2 அதுதான் வந்து 8 வருஷம். இப்போ 2 2 4 2 8 ரைட்டுங்களா? இப்போ ஒரு ரேஷியோன்றது 4ன்னு தெரிஞ்சு போச்சு ரைட்டுங்களா? இப்போ பெருக்குங்க 8 28 28 9 36 ரைட்டுங்களா? அடுத்து என்ன கேட்கலாம் பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு NTPC 21 கேட்டிருக்கான். 4 வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏஜ் கூட 4 வருஷம் கூட்டுங்க, என்ன கிடைக்கும்? 28 ஒரு நாளும் 32ன்னு கிடைக்கும். இது 40ன்னு கிடைக்கும். ஏன்னா இது கூட 4 கூட்டணும் ரைட்டுங்களா? இதனோட ரேஷியோ என்னன்னு கேட்கறான். ஓகே, 8 32 5 40. இது மேலும் ஃபர்தர் நீங்க சுருக்குனீங்கன்னா 4 2 8 I 2 10ன்னு கேட்பாங்க. இது நீங்க ஈஸியா வந்து ஒரே ஸ்டெப்ல கூட பண்ணலாங்க. எப்படின்னா, இவங்களுடைய வயசுகளுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 7:9ன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா? நமக்கு டிஃபரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு அதுவும் 4 அப்படி வந்துச்சுன்னா 2 பேர் வயசுலயும் ஒன்னு ஆட் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா? இவருடைய வயசுலயும் ஒன்னு ஆட் பண்ணுங்க, 8:10ன்னு வரும் ரைட்டுங்களா? இதை ஃபர்தர் நீங்க சுருக்குனீங்கன்னா 4 2 8 I 2 10ன்னு வரும் ரைட்டுங்களா? புரிஞ்சவங்க இந்த ஷார்ட்டான மெத்தட்ல வந்து பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு லேசா தான் புரியும், பெரிய புரிதல் நாலேஜ் இல்ல மேக்ஸ்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்தர் இந்த இதுல கூட போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. Indus Classes